வணக்கம் மகளே. பிரான்ஸ்ல இன்றைய காலகட்டத்தில நாங்க தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஒரு ஊடகங்கள் அப்படின்றது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு இனத்துக்கு, சமூகத்துக்கு. அதுதான் இனத்த சரியான முறையில் தகவல்கள் அளித்து, அதுக்கு தேவையான விடயங்கள சொல்லி, அத இயங்க செய்கிறது. எங்களுடைய தமிழர்கள பொறுத்தவரைக்கும் நாங்க பல நாடுகள்ல வாழ்ந்தாலும் கூட இந்த ஊடகங்களுக்குரிய முக்கியத்துவம்ன்றது இன்றைய காலகட்டத்தில மிகப்பெரிய அளவில குறைந்திருக்கு தான் சொல்ல வேண்டும். பிரான்ஸிலும் பிரான்ஸ் மக்களும் இதில மிகப்பெரிய அளவில குறைவ ஒரு சரிவ சந்திச்சிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுல வச்சுக்கொண்டு மிகப்பெரிய விமர்சனங்கள் இன்றைய காலகட்டத்தில சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல முக்கியமாக இந்த ஏஐ அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அடக்கன் அப்படின்ற மாதிரி காட்டப்படுகிறது. பல வேலை இழப்புகள்ல இருந்து பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்ற மாதிரி எதிர்வும் கூறப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி ஒரு சமூகத்தில பல விஷயங்கள நாங்கள் அதாவது மனிதர்கள் எதிர்பாராத விதத்தில விதைக்குது அப்படின்றத வெளியில தெரியிறயில. என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைய இடத்துல பிரான்ஸ் ஊடகங்கள் பலதும் ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பெரிய செல்வந்தர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சென்றிருப்பதும், மிகப்பெரிய நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சென்றிருப்பதும் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊடகத்துறைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்றது. காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாமே ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டு குவிக்கப்படைக்க, அங்க ஒரு 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 எதேச்சிக்கிற அதிகாரம் தான் வரும். அவை வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்துரும். இப்ப 10ம் வேற வேற விதமா இருக்கைக, அவர்கள் ஒவ்வொரு வேறு வேற கருத்துக்கள் வரும். அப்ப சரியான முறையில சமூகத்துக்கு ஒரு தகவல் கிடைக்கும். இது புலியண்டா அங்க சரியா இன்னொரு இடத்துல சரியா இருக்கும். இன்னொரு இடத்துல புலியா இருந்தா வேற இடத்துல சரியா இருக்கும். இல்ல அது சரியான மாரி இருக்கு. இங்க எல்லாமே ஒன்றாகி எல்லாம் மிச்சம் காணாம போய், குறிப்பிட்ட சில கம்பெனிகள், சில குறிப்பிட்ட பெரிய கோடீஸ்வரர்கள் தான் ஊடகத்துறையை கையாள்ற அளவுக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு பெரிய சிக்கல். அதை நாங்க இன்னொரு விதமா பார்த்தால், ஏன் இவர்கள் இத கட்டுப்படுத்தணும்? அல்லது ஏன் இவர்கள் இத நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அவைக்கே தெரியுது. சாதாரணமாக பெரும் திரளா இருக்கிற அந்த மக்கள் கூட்டத்த ஊடகங்கள் தான் கட்டுப்படுத்துது அப்படின்றதும், ஊடகங்களுக்குள்ளால போற தகவல்கள் தான் சாதாரண மனிதர்களுடைய சிந்தனையை தூண்டுது. இந்த விதத்தில் தான் சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவைகள ஒரு கட்டுப்பாடுகள வச்சிருக்குது. அவைக்கு தெரியாமலேயே அவைகள ஒரு கட்டுப்பாடுல வச்சிருக்கிறதே ஊடகங்கள் தான். தமிழர்கள பொறுத்தவரைக்குமே இது ஒரு விஷயம் நான் நல்லன்னு சொல்ல என்ன சொன்னால், கண்டபடி செய்திகள் அவர்கள் பார்க்கிறதே இல்ல. நாங்களே எவ்வளவு தூரம் முக்குன்னு முக்கினா கூட, அங்க ஒரு குறிப்பிடத்துக்கு மேல வியூ ஏறாது. உண்மையிலே எங்களுக்கு ஒரு மாய்த்தான் இருக்கும். என்னடா மக்கள் பார்க்கிறதில்ல, நல்ல விஷயங்கள சொல்லியும் மக்கள் பார்க்கிறதில்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இன்னொரு பக்கத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வருது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாரி தேவையில்லாத செய்திகள அதுக்குள்ள பார்க்கிறதுல தவிர்க்கலாம். அதாவது அந்த விதமான அந்த கருத்து திணிப்புல இருந்து தமிழர்கள் தப்பிக்கொள்கிறார்கள் தான் சொல்லிக் கொள்ளணும். அது ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி நாங்கள் சில விடயங்கள மீட்டும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில ஒரு காலம் இருந்தது. சாதாரணமாக வானொலி தான். வானொலியும், பத்திரிகை அப்படின்றது தான். அதில மிகப்பெரிய அதாவது சொன்னால் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி உண்மையா ஒரு உளவுத்துறை நடத்துற மாரி தான் அந்த காலத்தில பத்திரிகை எல்லாமே நடத்துவார்கள். ஒவ்வொரு செய்தியுமே அச்சொட்டாக நடந்தத பற்றி சரியா விவரிச்சு எல்லாமே வரும். ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி அது சரியாகத்தான் கொண்டு வந்தது பத்திரிகை துறை. ஆனா அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால், அந்த வாசிப்பு பழக்கம்ன்றதும் குறைஞ்சும், அ டெக்னாலஜியின் அதிகரிப்பிலை மக்கள் எப்பவுமே தங்களுக்கு இருக்கிறத விட இது ஈஸியா தான் பார்ப்பார்கள். பத்திரிகையை தாண்டி தொலைக்காட்சி வரைக்கும் பத்திரிகையினுடைய அந்த இது இல்லாமலே போய்விட்டது. வானொலி இருக்கும் வரைக்கும் பத்திரிகை இருந்தது. அதுக்கு பிறகு தொலைக்காட்சி வரைக்கும் தான் பத்திரிகை வாசிக்கிறது மிக குறைவடைய தொடங்கியது. கிட்டத்தட்ட புத்தகங்களும் வாசிக்கிறது குறைஞ்சுட்டுண்டே சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு தொலைபேசி பாவனை வந்தவுடனே முற்று முழுதாகவே குறைந்து விட்டது. அதிலும் சமூக வலைத்தளங்கள்னு சொல்லி வந்ததும், வாசிக்கிற வழக்கமே இல்லையென்றே இப்ப உலகத்தில சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கே சொல்லிக்கொள்ளலாம். அல்லது விரல் விட்டு எண்ற அளவுக்கே வந்துரும். இங்க என்ன சிக்கல் அப்படின்றத தான் நாங்க பார்க்க போறோம். என்னன்னா, நாங்களாக ஒரு விஷயத்த வாசிச்சு தகவல் எடுக்க வைக்க, அது அந்த தகவல் தரவுன்றது எங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கு. இங்க அதான் விஷயம். ஏன்னு சொன்னா, இங்க தகவல் தரவுன்றது தான் எல்லா இடத்துலயும் இருக்க போகுது. ஆனால், அது யார்ட்ட கட்டுப்பாடுல இருக்குது அப்படின்றது தான் இங்க முக்கியம். ஆனால் ஃபோன்லயோ இல்லது வேறு ஒரு விஷயத்திலோ ஒரு ஏஐயோ எழுதி வைக்க, அது தொடர்ச்சியாக என்ன நடக்கும்னு சொன்னால், அதுதான் எங்கள கட்டுப்படுத்துது. காரணம், நாங்கள் அத ஒரு கான்ஷியஸ் அதாவது சரியான ஒரு ஒரு மனதோட அத படிக்க போறது இல்ல. ஒரு விஷயம். 2வது ஒரு சமூக வலைத்தளம் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் அதான்னு சொன்னா, நாங்க அத ஒரு சீரியஸான ஒரு இடத்திலேயே அத நாங்க பார்க்க போறதில்ல. ஆரம்பத்தில நீங்க பாருங்க பேப்பர்ன்னு சொன்னாலும் பேப்பருக்குன்ற ஒரு மரியாதை இருக்கும். அந்த பேப்பர வச்சு இந்த பேப்பர படிக்கிறோம்ன்ற வச்சுக்கொண்டே அத பார்த்துக் கொள்வார்கள். அப்ப அந்த தரவும், தகவலுக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அத நாங்க சரியான விதத்தில எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்வோம். அப்ப எங்களுக்குள்ள போற அந்த தரவும், தகவலும் சரியாக தானே எங்களுக்கு அது 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 கையாளப்படும். அது எங்களுக்கு நல்லத தான் செய்யும். ஆனா இன்று என்ன நடக்குன்னு சொன்னா இல்ல. இங்க இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, ஒரு பயமும், பரபரப்பும் மட்டும் தான் இருக்குது. அந்த பயத்தையும், பரபரப்பையும் வச்சுக்கொண்டு ட்ரெண்ட் பண்ணி, இடையில நிக்கிறவர்கள் வியூ ஏத்தி, அவர்கள் காச உழைச்சுட்டு போயிடுவார்கள். அவ்வளவுதான் இங்க நடக்குது.
அத தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பொய்யான செய்திகள், அத திரிச்சு கூறுற மாரி தான் வரும். அதுக்கு என்ன காரணம்ன்டா, அப்பதான் நீங்க வந்து அத கவனம் செலுத்துறீர்கள். நீங்க ஒரு நல்ல செய்திய பார்க்கவே மாட்டீர்கள். அப்ப நீங்க ஒரு நல்ல செய்திய பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அது அவனுக்கு பிசினஸா பார்க்கணும். அது உண்மையில என்ன பிரயோசனம் இல்ல. அப்ப எண்ணிறான், அந்த செய்தியே எண்ணிறான்னு சொன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி மாத்துறான். அது ஹெடிங்க போட்டோ, இல்ல அது வேற விதமா போட்டோ, இல்ல அவன் சொல்ற விதத்த மாத்தியோ, அத வந்து இந்த மாரி செஞ்சு கொள்றான். இல்ல என்ன இருக்கும்னு சொன்னா, சமூகத்துல 20 விஷயம் நடந்தால், அதுல உங்களோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி 4 இல்ல 5 விஷயம் தான் இருக்குண்டு. அத மட்டும் அவன் செலக்ட் செலக்ட் பண்ணி எடுத்து போட்டுட்டு, வியூ ஏத்திட்டு போயிடுவான். மிச்சம் 15 கண்டுக்கவே மாட்டான். ஏன்னு சொன்னா, அதால அவனுக்கு லாபம் இல்ல. அப்ப இங்க இது இப்படி வந்தபடினால, ஒரு சூதாட்டம் மாதிரி ஊடகங்கள் எல்லாமே வந்தபடினாலயும், இப்ப இருக்கிற ஏஐ இத இன்னும் வந்து கொழுந்து விட்டு எரியச் செய்ற மாதிரி இருக்கிறபடினாலயும், இது வந்து ஒரு பெரிய விஷயமாக பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வந்து பட்டு, அவர்கள்லாம் வந்து இப்ப உண்மையா செய்தி ஊடகங்கள் நிறுவனங்கள் வந்து உண்மையில லாபத்திலேங்கிற ஒரு விஷயம் இல்ல. காரணம் மக்களே பார்க்க மாட்டான்னு சொன்னா யாருமே விளம்பரம் தர போறதில்ல. ஏன்னா விளம்பரத்த வச்சுக்கொண்டு தான் அது வந்து அவர்கள் வந்து காசு ஒரு காலத்துல உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு விளம்பரம் இல்ல. ஏன்னா மக்கள் பார்க்கறதுக்கு விளம்பரம் யாரும் செய்ய போறதில்ல. அப்ப காசு வராது. அப்ப அத வச்சுக்கொண்டு அவர்கள் பெருமுதலாளிகள் வந்து குறைஞ்ச விலையிலேயே எல்லா ஊடகங்களையுமே வாங்கி விட்டார்கள். வாங்கி எல்லாம் உண்டாக்கிட்டார்கள். இப்ப என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா, அவர்கள் தான் காச குடுக்குறார்கள். அப்ப அவர்கள் ஏன் சும்மா காசு குடுக்கணும்னு கேட்டால், அங்க தான் இருக்குது விஷயம் சொன்னா, அங்க அவர்களுடைய நலன்கள் வந்து பேணப்படுகின்றது. அப்ப இங்க ஊடகங்கள் வந்து உங்களுக்கு செய்தி தர்றதுக்கு தான் இப்ப நடத்தப்படுகிறதா? இல்ல. அது நாட்டின் நலன், அல்லது நாட்டுக்கு பின்னுக்கு இருக்க தொழிலதிபர்களுடைய நலன்கள், அல்லது வேறு பல நலன்கள்னு சொல்லி, காசு எங்கேருந்து வருதோ, அவர்களது நலன் மட்டும் தான் வரும். அப்ப நீங்கள் சாதாரணமா காசு குடுக்குறீங்களாடா? இல்ல. அப்ப நீங்கள் அதுக்குரிய அந்த நலன வந்து பெறுறதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். அ இங்க நாங்கள் தமிழர்கள் வந்து அ மிகப்பெரிய அளவில இதால வந்து பாதிக்கப்படுறதுடைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அத ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காரணம், தமிழருக்கென்று சொல்லி ஒரு சரியான இணையதளமோ, இல்ல சரியான ஒரு செய்தியோ, செய்தி தாளோ இல்ல எதுவுமே இல்ல. உண்மையில சொன்னா. காரணம் என்னன்னு சொன்னா, அங்க மக்கள் தான். அ நல்ல நல்ல யூடியூபர்ஸோ சரி, இல்ல நல்ல நல்ல செய்தி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்க மக்கள் வந்து ஒரு நாளுமே அதுக்கு வந்து ஊக்குவிக்கவே இல்ல. ஊக்குவிக்க அவைக்கும் அவைக்கும் செய்யறவைக்கும் குடும்பம் இருக்குது. அவர்கள் வந்து போயிடுவார்கள். ஆளாளுக்கு ரூ. 1 படி, ஒரு ஹீரோவோ இல்ல $1 படி குடுத்திருந்து ஊக்குவிச்சா கூட, உண்மையில நல்ல செய்திகள வழங்குறதுக்கு எவ்வளவு பேர் வந்து இருக்கிறார்கள். ஆனா அதுவும் எதுவுமே நடக்காதபடினால, இன்று வரைக்கும் என்னன்னு சொன்னால், பொய்யான செய்திகள வந்து பரப்புறவர்களும், இல்லதுன்னு சொன்னால், வேற நோக்கங்களுக்காக செய்தி நிறுவனங்கள், இணையதளங்களை வைத்திருப்பவர்களும் தான் இன்று வரைக்கும் உங்களுக்கு தீனி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதத்தான் நீங்கள் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒழிய, உங்களுக்கே சரியான செய்திகள் கிடைக்கிறதா? இல்லையான்றெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாண்டே எடுத்துக்கொள்ளணும். எப்ப சமூகம் வந்து செய்தி ஊடக நிறுவனங்கள் வந்து கைவிடுதோ, அது வந்து எங்கேயோ ஒரு ஆள் வந்து அத விலைக்கு வாங்கிடும். வாங்கி அத தங்களுடைய நலனுக்காக தான் பயன்படுத்திக் கொள்வார்கள். நாங்கள் இத தைரியமாக சொல்லிக் கொள்றோம். இது இப்படித்தான் நடக்குது. பிரான்ஸ் மட்டுமில்ல எல்லா நாடுகளிலும் இது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் பெரிய அளவில வந்திருக்கிறது. தமிழர்கள் முற்று முழுதாகவே கோட்ட விட்டுட்டார்கள்ன்னு தான் சொல்லிக் கொள்ளணும். நன்றி.